Hi students, so in this video number pie chart பத்தி பார்க்கலாம். So pie chart அப்படிங்கிறது so DA யோட one of the portion. Bank examல DA அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான டாபிக். So DA ல நமக்கு நிறைய டைப் இருக்கு. pie chart, bar, line, then table, then radar. So இந்த மாதிரி நமக்கு நிறைய டைப்ஸ் இருக்கு. So அந்த சீரிஸ்ல ஃபர்ஸ்ட் இந்த வீடியோல நம்ம pie chart பத்தி பார்க்கலாம். So இந்த pie chart அப்படிங்கிற அந்த நேம் பாத்தீங்க அப்படினா இந்த pie அப்படிங்கிறது ஒரு சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணுது. ஒரு சர்க்கிள் அதை பேஸ் பண்ண ஒரு டேட்டா. ஸோ ஒரு சர்க்கிள் அப்படின்றப்ப நம்ம சில விஷயங்களை நம்ம மைண்ட் பண்ணணும். சர்க்கிள் அப்படிங்கிறது டோட்டல் டிகிரி எவ்வளோ நமக்கு 360 டிகிரி நமக்கு சர்க்கிளோட டோட்டல் டிகிரி. ஓகேவா? அப்போது இதில் டேட்டா எப்படி அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க அப்படின்னா பர்சன்டேஜில் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்போது இந்த கொடுக்குற அந்த டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே பர்சன்டேஜில் இருக்கும். பட் இந்த பர்சன்டேஜில் இருக்கிற எல்லா வேல்யூயும் ஆட் பண்ணால் டெஃபினட்டாக 100% தான் வரும். ஸோ 100%க்கு மேலேயும் எதுவும் இருக்காது, 100%க்கு கீழேயும் இருக்காது. ஸோ எப்பயுமே பை சார்ட்டுக்கு இந்த தன்மை உண்டு. இதை நம்ம எப்பயுமே மறந்துடக்கூடாது. ரைட், இப்போ இந்த சம்மில் பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க? பை சார்ட் ஷோஸ் த பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக் சோல்டு பை 5 டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் ABCD அண்ட் E. எப்பயுமே ஒரு டிஏயை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட டைட்டிலை நம்ம ஃபஸ்ட்டு படிச்சுக்கணும். ஸோ இந்த டேட்டா வந்து அந்த சார்ட்டோ டேபிளோ எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, என்ன சொல்ல வராங்கங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு மட்டும்தான் நம்ம வந்து அதை சால்வ் பண்ண முடியும். அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ABCDE இருக்கா? அப்போது 5 டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் இருக்காங்க, ஷாப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, ABCD அண்ட் E. ஸோ நெக்ஸ்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் ஒயிட் அண்ட் பிளாக் சோல்டு. ஸோ மொத்தமாக ஒயிட்டும் பிளாக்கும் சேர்த்து எத்தனை ஷர்ட்டு விற்றுருக்காங்க? 800 ஷர்ட்டு விற்றுருக்காங்க இந்த 5 கடையும் சேர்ந்து. ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க? A அப்படிங்கிறவங்க 30%, B அப்படின்றவங்க 10, C 20, தென் D 5, E வந்து 35. ஸோ இதுதான் நமக்கு இருக்கிற டேட்டா. இதை பேஸ் பண்ணி எப்படி கொஷின்ஸ் இருக்குது, அது எப்படி நம்ம சிம்பிளாக ஆன்சர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா, if the sum of total number of white shirts sold by shop A and C is 240. So white shirt shop A and C எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 240 இருக்குது அப்படின்னா find the total number of black shirts and sold by shop A and C together. So find the total number of black shirts A and C together எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஏன் பாருங்கள், இந்த டேட்டா எதை கொடுக்குது நமக்கு? மொத்தமாக பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாங்கங்கிறது தான். அப்போது A வந்து எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க? 30%, C வந்து 20%. அப்போ டோட்டலாக பிளாக்கும் ஒயிட்டும் சேர்ந்து இந்த ரெண்டு கடையும் சேல் பண்ணது 50%. எதில் 50%? இந்த 800ல் நமக்கு 50%, ரைட்டா? அப்போ இந்த 800ல் 50%ஓட வேல்யூ என்ன? 400. அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டு சேர்த்து அந்த ரெண்டு கடையும் மொத்தமாக 400 சேல் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஒயிட் மட்டும் எவ்வளோன்னு டேட்டா கொடுத்துருக்காங்க நமக்கு 240. அப்போது இந்த 400ல் 240 மைனஸ் பண்ணால் 160. ஸோ ஆன்சர் என்னது? 160. நெக்ஸ்ட்டு, if the total number of shirts sold by shop F is 160 more than. இப்போ இங்கே எங்கேயாவது ஷாப் Fன்னு ஒன்று இருக்கா? கிடையாது. அதனால தான் இங்கே இஃப்னு கொடுத்துருக்காங்க. ஒரு வேளை இப்படி இருந்தால் அப்போ இங்கே நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? F இல்லை அப்போ சம்மே போட முடியாது அப்படிங்கிறதே கிடையாது. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஷாப் F இஸ் 160 more than that of shop D. ரைட்டா? த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் ஒயிட் அண்ட் பிளாக் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஷாப் F இஸ் 3:2. அப்போ ஃபஸ்ட்டு இந்த ஷாப் Fல எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னா D என்ன சேல் பண்ணியிருக்காங்களோ அதோட 160 ஜாஸ்தியாக சேல் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போது D எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும்? நம்ம டியோட பர்சன்டேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 5%. அப்போ 800ல் 5% எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 40. ஸோ 10% 80, அதில் பாதி 40 இல்லையா? ஸோ அப்போ 40 பிளாக் அண்ட் ஒயிட் ஷர்ட்ஸ் அவங்க சேல் பண்ணியிருக்காங்க. அப்போ F எவ்வளோ சேல் பண்ணியிருப்பாங்க? 40 + 160. அப்போ F சேல் பண்ணது 200. அப்போ இந்த 200ல் பிளாக் அண்ட் ஒயிட்டோட ரேஷியோ என்னவாக இருக்குன்னா, அதாவது அவங்க கொடுத்துருக்கிறது ஒயிட் அண்ட் பிளாக்கோட ரேஷியோ 3:2 அப்படின்னா அப்போ இந்த இதை என்ன பண்ணணும்? நம்ம 3:2 நம்ம பிரிக்கணும். ஸோ அப்போ பிரிக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? 200 டிவைடட் பை 5 என்ன கிடைக்கும்? 40. ஸோ 40 × 3, ஏன்னா அவங்க ஒயிட் ஷர்ட்ஸ் தானே கேட்குறாங்க. 40 × 3 130. சரியா? ஸோ அப்போ 130 ஷர்ட்ஸ் வந்து 120 ஷர்ட்ஸ் வந்து அவங்க சேல் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல நம்ம புதுசாக பார்த்த சம் என்ன அப்படின்னா
இந்த எஃப் அப்படிங்கிறது நமக்கு இதை தாண்டி இருக்குது அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஷாப் ஏ அண்ட் டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ் சோல்டு பை ஷாப் டி. அப்போ பாருங்கள், இந்த இடத்துல நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ஷர்ட்ஸ்ன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இண்டிவிஜுவலாக பிளாக் எவ்வளோ ஒயிட் எவ்வளோ அப்படிங்கிறது கிடையாது இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா இதோட வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. இந்த மாதிரி இடத்துல ஷாப் ஏ எத்தனை பர்சன்ட் சேல் பண்ணியிருக்காங்க, 30%. ஷாப் டி எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, 5%. ஜஸ்ட் இந்த பர்சன்டேஜுக்கு நம்ம ரேஷியோ எடுத்தாலே போதும். அப்போ இதை கட் பண்ணால் என்ன கிடைக்கும், காமனாக கட் பண்ணால் 5ஆல் கட் பண்ணலாம். அப்போ 6, இங்கே 1. ஸோ ஆன்சர் என்னது, 6:1. ஸோ இந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதுக்கான வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க சால்வ் பண்ணுவாங்க. அது தேவையில்லை. இன்கேஸ் இதே சம்மில் ஒரு ஷாப்போட ஒயிட்டு இன்னொரு ஷாப்போட பிளாக்குன்னு கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நம்பரை கன்சல்டேட் பண்ணணும். பட் இந்த இடத்துல கொடுத்துருக்கிற இந்த டேட்டாவும் டோட்டல் ஷர்ட்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இந்த ரேஷியோவும் நமக்கு டோட்டல் ஷர்ட்ஸை பேஸ் பண்ணி இருக்கிறதுனால நமக்கு அது தேவையில்லை. ஓகேவா. அடுத்தது find the difference between the total number of shirts sold by shop B and total number of shirts sold by shop E. ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமான கொஷின். ஸோ இதுலேயும் நம்ம என்ன பண்ண தேவையில்லை, இண்டிவிஜுவலாக பியோட வேல்யூ என்ன ஈயோட வேல்யூ என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண தேவையில்லை. இப்போ பி வந்து எத்தனை பர்சன்ட் சேல் பண்ணியிருக்காங்க, 10%. இ எத்தனை பர்சன்ட் சேல் பண்ணியிருக்காங்க, 25%. டேரெக்டாக இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் எடுத்துடலாம். டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன கிடைக்கும், 25% இல்லையா. அப்போது இந்த 800ல் 25% எவ்வளோ, ஜஸ்ட் 4ஆல் டிவைட் பண்ணால் 200. அப்போ அந்த இடத்துல பி அண்ட் இயோட டோட்டல் டிஃப்ரென்ஸ் என்ன வருது, 200. ஸோ புரியுதா. ஸோ எங்கெல்லாம் நம்ம இந்த கான்செப்டை பயன்படுத்தலாங்கிறது தான் இங்கே நம்ம கற்றுட்ருக்கோம். தென் இந்த சம்மு the total number of shirts sold by shop A is what percentage more than the total number of shirts sold by shop C. ஸோ அப்போ இந்த இடத்துல மோர் தேன்னு கொடுத்துருக்காங்களா, எது மோர் தேனுக்கு அப்புறம் யார் வரா, சி. அப்போது இந்த சியை விட ஏ வந்து எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கான் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சி பார்த்தீங்கன்னா எத்தனை பர்சன்ட் சேல் பண்ணியிருக்காங்க, 20%. ஏ பார்த்தீங்கன்னா 30%. அப்போது இந்த சியை விட இந்த ஏ எவ்வளோ ஜாஸ்தியாக சேல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10% ஜாஸ்தியாக சேல் பண்ணியிருக்காங்க. அப்போது யாரோட கம்பேர் பண்ணுறாங்க, ஏவை இந்த சியோட கம்பேர் பண்ணுறாங்க. அப்போ இதுதான் நமக்கு என்னது பேஸு. எப்பயுமே வாட் பர்சன்டேஜ்னு கேட்குறாங்கன்னா சிம்பிளாக ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, கீழே பேஸ் வேல்யூ போடணும், மேலே கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா அந்த வேல்யூ போட்டுட்டு இன்டூ 100 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். இதை நம்ம நிறைய இடத்துல யூஸ் பண்ணலாம். அப்போது இந்த இடத்துல பேஸ் அப்படிங்கிறது என்னது, சியோட வேல்யூ தானே. அதுக்காக இங்கே நீங்கள் என்ன பண்ண தேவையில்லை அப்படின்னா சியோட வேல்யூ தான் என்னங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கிறது கிடையாது. இப்போ சி வந்து 20% சேல் பண்ணியிருக்காங்கங்கிறதுக்காக 800ஓட 20% என்ன தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த 20யே நம்ம அப்படியே எடுத்து போட்டுக்கலாம். சரியா. இதுதான் இதில் யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, டிஃப்ரென்ஸ் மோர் தென் கேட்குறாங்களா. இப்போ மோர் தென் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம், 10 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா. அப்போ அந்த 10 மேலே போட்டுக்கிறோம், இன்டூ 100 பண்ணால் நமக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்போ இது கட் பண்ண என்ன கிடைக்குது, 5. ஸோ 10 × 5 50. ஸோ ஆன்சர் வந்து 50% ஜாஸ்தியாக சேல் பண்ணியிருக்காங்க. புரியுதா. ஸோ ஆன்சர் 50%. இப்போது நம்ம ஒரு 5 சம் பார்த்துருக்கோம். இது ரொம்ப பேசிக்கான சம். அதாவது ஒரு இதில் நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா ஒரு டிஐயை எப்படி நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதில் அந்த டிஐயில் அந்த பை சார்ட் எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், இந்த பை சார்ட் சம்மந்தப்பட்ட பேசிக்காக சில சம்ஸ் பார்த்துருக்கோம். இதை பேஸ் பண்ணி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு இன்னொரு சம்மோடு வந்து உங்களுக்கு டீச் பண்ணுறேன். ஸோ அதில் எப்படி நம்ம இந்த ஷார்ட்கட்ஸ் அப்ளை பண்ணணும், அந்த ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிறது அந்த லாஜிக்கை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு எப்படி அதை நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட். சரியா. ஸோ அப்புறம் வேல்யூஸ் எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக கால்குலேட் பண்ணுறோம். ஒரு மல்டிப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா என்ன பண்ண தேவையில்லை, நீங்கள் ஃபுல்லாக அதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அதாவது நம்ம ஸ்கூலில் காலேஜஸில் போட்ட மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. சில வேல்யூஸ்லாம் நம்ம மெமரி பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். சரியா. ஸோ இன்னொரு பை சார்ட் டயக்ராமோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்னொரு வீடியோவில் அதை பார்க்கலாம். தேங்க்யூ.